அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் மண்ணில் எத்தனையோ சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த கோடிக்கணக்கான சித்தர்கள் இந்த மண்ணில் அவதரிச்சிருந்தாலும் அதில் 18 சித்தர்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படின்னு கருதப்படுது. அந்த 18 சித்தர்களில் பல அஷ்டமா சித்திகளை பெற்ற சித்தராக முக்கியமானவராக இருந்தவர் தான் இந்த சித்தர் மச்சமுனி. திரேதா யுகத்தில் இவர் வாழ்ந்தவர். மச்சமுனி, மச்சேந்திரர், மச்சேந்திரநாதர்னு பல பெயர்களை கொண்ட சித்தர் இவர் ஒருத்தர் தான். மச்சமுனி பிறந்தது ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில். மச்சமுனியும் சரி கோரக்கரும் சரி சிவாம்சத்துடன் முழுமையான சிவன் அருளோட பிறந்தவங்க. அதுலேயும் இந்த மச்சமுனியோட பிறப்பு ரொம்பவே விசேஷமானது. ஒரு தடாகம், அதாவது ஒரு குளக்கரையில் சிவபெருமான் உமாதேவி கிட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி, உயிர்களின் தோற்றம் மாற்றம் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கார். அதை கேட்டுக்கிட்டே இருந்த உமாதேவிக்கு கண்ணையர்ச்சி ஏற்படுது, தூங்கிடுறாங்க. ஆனால் தடாகத்தில் நீந்திக்கிட்டு இருந்த ஒரு தாய் மீன் அதை கேட்டுக்கிட்டு இருந்தது. சிவபெருமான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த தாய் மீனோட வயிற்றில் ஒரு குஞ்சு மீனும் இருந்தது. அது கருவிலேயே திருக்கொண்ட மீன். அது உலக நாயகன் அந்த உலக நாயகிக்கு சொன்ன உபதேசத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கொடுத்து வச்ச மீன் அது அப்படின்னே சொல்லலாம். அந்த தேவக்குரலை கேட்டதால் அதுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டதா என்னன்னு தெரியல. அந்த குஞ்சு மீன் உடனே ஒரு பாலகனாக மாறி சிவபெருமான் முன்னாடி அழுவுது. தாய் மீனும் மானிட வடிவம் எடுத்து ஓடி நாயகன் நாயகியை வணங்குறாங்க. மச்சமாக இருந்து, அதாவது மீனாக இருந்து இந்த இறைவனோட உபதேசம் கேட்டு பிறந்ததால் மச்சேந்திரநாதன் அப்படின்ற திருப்பெயர் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு சமயம் மச்சமுனி வளர்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் பிச்சை கேட்டுட்டு வரும்போது ஒரு பெண் அவருக்கு பிச்சையிடுறா. பொதுவாக பிச்சையிட்டாக்க இந்த சன்னியாசிகளை விழுந்து வணங்கணும், அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண்மணி ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்க. அவங்க விழுந்து கும்பிடாமலே அவங்க திரும்பி போகிறாங்க. உடனே மச்சேந்திரநாதர் நில் தாயே அப்படின்னு தடுக்கிறாரு. அவளும் திரும்பி கேட்டு, நீ ஏன் பிச்சை போட்டியே, நீ வணங்க வேண்டாமா அப்படின்னு மச்சமுனி கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வணங்குறதுக்கு நீ என்ன தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மச்சமுனி நாங்களும் கடவுளுக்கு சமந்தாமா அப்படின்னு சொல்கிறாரு. சன்னியாசிகளும் கடவுளுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் தான் கடவுளுக்கு சமம்னா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அதை உங்களால் தர முடியுமா அப்படின்னு அந்த அம்மனி கேட்குறாங்க. உடனே மச்சமுனி சிவநாமத்தை ஜபித்து கையில் கொஞ்சம் விபூதி எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை நீ சிவநாமத்தை சொல்லி இதை நீ சாப்பிடு, உனக்கு பிள்ளை பேரு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இது சாம்பல், இது எப்படி எனக்கு பிள்ளை பேத்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாங்க. உடனே மச்சமுனி இதை நீ சாப்பிட்டீன்னா கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பேர் கிடைக்கும், அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்போ பக்கத்து வீட்டு பெண் அங்கே வர்றா. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது விபூதி, இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, இது விபூதி இல்லை, அவன் ஒரு மாயாவி மாதிரி தெரியுது, இதை நீ இந்த விபூதியை சாப்பிட்டீன்னா உனக்கு மயக்கம் வரும், உன்னை அபகரிச்சிடுவான், அதனால் தூக்கி எறிஞ்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, கோசாலை, அதாவது மாட்டு தொழுவத்தில் போய் அங்கே எருமுட்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, வெந்நீர் அடுப்பு இருக்கும், அதில் அந்த வெந்நீர் அடுப்பில் போட்டுட்டு அந்த விபூதியை போட்டுட்டு கையை தட்டிட்டு திரும்பி வராங்க. அவளோட விதி அவ்வளவுதான். கிட்டுவதே கிட்டும், ஒட்டுவதே ஒட்டும்னு நம்ம முன்னோர்கள்லாம் காரணம் இல்லாமலாம் சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து மச்சமுனி திரும்பி வர்றாரு. எங்கே உன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா இந்த மாதிரி நீங்கள் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த சாம்பலை விபூதியை சாம்பலோட அடுப்பு சாம்பலோட போட்டுட்டேன், அதுவும் சாம்பலோட சாம்பலாக கலந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடவுள்னாக்க அந்த அடுப்பு சாம்பல் இருந்து கூட ஒரு உயிரை உங்களால் உருவாக்க முடியும் இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. உடனே அதை கேட்டது மச்சமுனிக்கு கோபம் வருது. சித்தன் வாக்கு பொய்க்கக்கூடாது இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த விபூதியிலேருந்து ஒரு பிள்ளை பிறக்கும், அதை உன்னோட கருவில் கற்ப பைக்குள்ளே வளர்க்குறதுக்கு உன்னோட கர்மம் இடம் தரலை, இந்த கோசாலையில் அந்த பாலகன் பிறந்து வருவான். நாமங்களை சொல்லி அந்த பாலகனை கூப்பிடுறார். அதாவது கோவகனே, கோரகனே, கோயிரக்கனே, நான் சிவமுனி ஒன்று கூப்பிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சியோடு கூப்பிடுறாரு. கோரக்கரும் அந்த சாம்பலுக்குள்ளே இருந்து ஒரு பாலகனாக வெளிப்படுறாரு. அந்த பாலகன் தான் பின்னால் புகழ்பெற்ற கோரக்கர் சித்தர்.
இந்த கோரக்கர் பாலகனா இந்த மாட்டுத் தொழுவத்திலிருந்து எழுந்து வந்த நாள் தான் ஒரு கார்த்திகை மாதத்து அவிட்ட நட்சத்திரம். இந்த சம்பவம் நிகழ்ந்த ஊர் வடக்கு பொய்கை நல்லூர். அதுக்கு பிறகு இந்த கோரக்கர் தான் மச்சபினியோட பிரதான சீடராக இருந்து அவர் போகிற இடம்லாம் அவர் கூடவே போய் அவர்கிட்டேருந்து பல வித்தைகளை கற்றுக்கிறார். இவர் யோகக்கலையில் வல்லவர், மூலிகை வைத்தியத்தில் சிறந்தவர். இவர் மொத்தம் 300 வருடம் 62 நாட்கள் மண்ணில் பூத உடலோடு வாழ்ந்ததாக குறிப்புகள் சொல்கின்றது. மச்சமுனி ரசவாத வித்தை, வைத்தியம், வாத நிகண்டுகள், மச்சமுனி சூத்திரம் அப்படின்னு ஏராளமான நூல்களை ஓலைச்சுவடியில் எழுதினாராம். இறுதியில் இவர் ஜீவசமாதி அடைந்தார். இவர் ஜீவசமாதி குறித்து 2 வெவ்வேறு விதமான தகவல்கள் இருக்கின்றது. ஒரு தகவல் இவர் திருவானைக்காவில் சமாதி அடைந்ததாக சொல்கின்றது. இன்னொன்று திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் பின்பக்கம் இருக்கும் சுனை நீரில் மச்சேந்திரர் மீன் உருவில் இன்றும் நீந்துவதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதனால் திருப்பரங்குன்றம் தான் இவரோட ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையோட கிழக்கு பகுதியில் உள்ள சரவண பொய்கைக்கு போகக்கூடிய படிக்கட்டில் தான் ஏறி போகணும். மலை மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் தான் இந்த மச்சமுனியோட ஜீவசமாதி அமைந்திருக்கின்றது. இவர் மகிமை பொருந்திய தலங்களாக நாகை வடக்கு பொய்கை நல்லூர், இமயமலை, ஹரித்வார், ருத்ரப்பிரயாகை, சதுரகிரி மற்றும் கொல்லிமலை ஆகிய இடங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேலும் நேபாளத்தோடு இருக்கிற காட்மண்டுள்ள பாக்மதின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற மச்சேந்திரநாதர் கோயிலில் இவர் ஜீவசமாதி கொண்டுள்ளார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இவரை மனதார வேண்டி தம் வேண்டுதல்கள் நிறைவேற தொடர்ந்து 12 முதல் 18 வார வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்பவர்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அந்த துறையில் செல்வம், புகழ், தலைமை, அதிகாரம் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். எப்போவும் நிறைவான வாழறதுக்கு இந்த மகா சித்தர் மச்சமுனி உறுதுணையாக இருப்பார். எனவே அவசியம் திருப்பரங்குன்றம் போகிறவங்க மலை மீது இருக்கிற சுனையில் இன்றைக்கும் மீன் உருவலை நீந்திக்கிட்டு இருக்கிற சித்தரை தரிசனம் பண்ணி வேண்டுதலை செய்யுங்க. சித்தர் என்றைக்கும் உங்களுக்கு துணை இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.